இதை கேளுங்க. ஒரு சின்ன டவுனில் ஜான் ஒரு ஜிம் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜிம்மை பற்றின விளம்பரம் எங்கே எப்போ கொடுத்தாலும் ப்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணியே விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தார். அந்த ஊர்லேயே அவரோட ஜிம் தான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக வச்சுருந்தாரு. ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறக்காக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் வந்தாங்க அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் இருப்பாங்க, மறுபடியும் அடுத்த ஜிம்முக்கு மாறிடுவாங்க. இது ஜானுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. என்னடா இது, வராங்க 1 மாதம் வராங்க, 2 மாதம் வராங்க, மறுபடியும் பார்த்தா அடுத்த ஜிம்முக்கு போயிடுறாங்க. இத்தனைக்கும் நம்ம தான் வந்து கம்மியாக கொடுத்துட்டுருக்குறோம், ஆனாலும் வேறு ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். அந்த மாதம் லீவில் ஜானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டூருக்கு போகிறாங்க. அந்த டூரில் ஒரு டீ குடிக்க போன இடத்துல ஜானுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. டூர் போன இடத்துல ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டீ கடை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டீ கடையில் மட்டும் கூட்டம் அதிகம். நிறைய பேர் லைனில் நின்று டீ குடிச்சிட்டு போகிறாங்க. ஏன் அந்த கடையில் மட்டும் அவ்வளோ கூட்டம் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கடையில் மட்டும்தான் ஒரு மசாலா டீயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிஸ்கட்டும் கிடைக்குது. அந்த ஒரு பிஸ்கட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப டேஸ்ட்டாக, வாயில் வச்சானே அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு பிஸ்கட். நிறைய டூரிஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கடையில் வந்து டீ குடிச்சிட்டு போகிறாங்க. மற்ற கடையிலையும் பிஸ்கட்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு எந்த கடையிலையுமே இல்லை. இதை பார்த்த ஜானுக்கு அப்போ தான் ஜிம்மில் தான் பண்ணுற தப்பு தெரிஞ்சுது. அன்னைக்கு வரைக்கும் ஜிம்மில் நடந்த பிரச்சனை என்னென்னா, ஜானோட ஜிம்மில் சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு சேர்றாங்க. ஆனால் சேர்றவங்க யாருக்குமே வந்து எதுக்காக ஜிம்முக்கு சேர்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடையாது. வரவங்க எல்லாத்துக்குமே டோட்டல் பாடி ஒர்க் அவுட் சொல்லி தந்துட்டுருக்குற அப்படி ஜான். டோட்டல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாருமே 2 மாதத்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறனாட்டிக்கு ஜானோட ஜிம்மை விட்டுட்டு வேறு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த உணர்ற அப்படி ஜான், பணம் ஒரு முக்கியம் கிடையாது, மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது தெரிய வருது. என்னோட ஜிம் தான் ஊர்லேயே ப்ரைஸ் கம்மியான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிற விளம்பரத்தை மாற்றி எதுக்காக தான் ஜிம்முக்கு வரணும் அப்படிங்கிற விளம்பரத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. அப்படி 100 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் என் ஜிம்மில் சேர்ந்தீங்க அப்படின்னா 6 மாதத்தில் உங்களோட வெயிட் 20% கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சா. அப்படி ஜிம்மோட சப்ஸ்கிரிப்ஷனை 20% அதிகப்படுத்தினார். இப்போ ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஒர்க் அவுட்ஸ் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சா. அப்படி ஸோ ஜிம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரீசன் கிடச்சிது. எதுக்காக நம்ம ஜிம் ஜாயின் பண்ணுறோம், எந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன் கஸ்டமர் கிடைக்க ஆரம்பிச்சிது. 6 மாதத்தில் கிராஜுவலாக வெயிட் லாஸ் ஆனதை பார்த்த நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை ரெஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜானோட ஜிம் ஊரில் இருக்கிற எல்லா ஜிம் மாதிரி ஒரே ஜிம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஜானோட ஜிம்முக்கு போனால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிறத மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. ஜானை எல்லாரும் ஒரு வெயிட் லாஸ் எக்ஸ்பர்ட்டாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஜான் கிட்ட பர்சனலாக கோச்சிங் எடுக்கிறதுக்காக எவ்வளோ வேணாலும் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறதுக்கு ஒரு சில பேர் ரெடியாக இருந்தாங்க. நம்மக்கிட்டையும் நம்ம பிஸ்னஸில் ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்கும், ஆனால் நம்ம பண்ணுற தப்பு அந்த ப்ராடக்டை எல்லாத்துக்கும் மார்க்கெட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த ப்ராடக்ட் யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைய பேர்த்து ரீச் ஆகும். ஒரு பொட்டிக் ஆரம்பித்து எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாத்துக்கும் விற்கிறத விட ஸ்பெசிஃபிக்காக ஆஃபீஸ் போகிற லேடிஸ்க்காக மட்டும் ட்ரெஸ்ஸும் எடுத்து அவங்களோட பிரச்சனையை சொல்லி நம்ம பொருளை விற்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய பேர்த்து அது ரீச் ஆகும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.